வணக்கம். சமீபத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்ற பெயர்ல ஒரு பொலிட்டிக்கல் மீம் பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லா சோசியல் மீடியாலயும் Facebook, எக்ஸ் அண்ட் Instagram இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாலயும் சிஜேபி அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. Instagramல அதனுடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதிகமான பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 20 மில்லியனுக்கு மேல அதிகமான பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை ஏன் நம்ம அரசியல் கட்சியா வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நாம ஏன் பிஜேபிய வீழ்த்தக்கூடாது? அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இந்த பேஜ் ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த மீம் பேஜ் ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம் ஆத்மி கட்சிக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் அபிஜித் தீப்கே அப்படின்றவரு. அவரு இப்போ அமெரிக்கால இருக்கிறாரு. ஸோ அங்கிருந்து இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல சமீபத்துல ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாரு. அதற்கப்புறம் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணுவோம். குறிப்பா வந்துட்டு கல்வித்துறையில சிபிஎஸ்இல நடக்கக்கூடிய குளறுபடிகள் அண்ட் நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆனது, இது சம்பந்தமான பிரச்சனைகள், இது சம்பந்தமா வந்துட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்திருந்தது. ஒரு இடத்துல வச்சு அவர ஒருத்தர் அடிச்சிருந்தாரு. அவர் வந்து தேசியத்துக்கு எதிரா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய பரபரப்பானது. இந்த சிஜேபி அப்படின்ற அந்த பேஜ் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்குதா? ஏன்னா அவர்கள் இளைஞர்களினுடைய பிரச்சனையை தான் நாங்க முன்வைத்து பிரச்சாரம் பண்றோம், போராட்டம் பண்றோம்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் அதிகமான ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் அதிகமான இளைஞர்கள் தான் பின்பற்றுறாங்க. இது நாளைய அரசியலை மாற்றுமா? இந்த சிஜேபி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு ஓட்டரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நாம ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். 11 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு 6 கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும், நாளைய வீடியோல மீதி இருக்கக்கூடிய 5 கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது கேள்வி, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், அதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 50% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா அதை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 37% மக்களும், இல்லை எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு 7.7% மக்களும், எனக்கு தெரியாது, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.3% மக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது, இந்த சிஜேபியினுடைய தலைமைத்துவம், இதை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 29.9% மக்களும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10.8% மக்களும், ஆவரேஜா இருக்குதுன்னு சொல்லிட்டு 14.5% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 10.1% மக்களும், ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 16.5% மக்களும், தெரியாது, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல சிஜேபி ஒரு பேரணி நடத்தினாங்க இல்லையா? ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு, இது ஒரு பெரிய தோல்வி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 28.7% மக்களும், ஓரளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15.2% மக்களும், ஓரளவு வெற்றி அடைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15.3% மக்களும், ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 19.6% மக்களும், தெரியாது, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 21.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இன்ஸ்டாகிராம்ல சிஜேபியினோட அதிகமான ஃபாலோவர்ஸ், இவர்கள் வாக்காளர்களா மாறுவாங்களா? இந்த பேஜ் கட்சியா மாறினதுன்னா வாக்காளர்களா மாறுவாங்க, தேர்தலில் ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு 22.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 17.4% மக்களும், கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 32.6% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 27.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, சிஜேபி, ஆம் ஆத்மி, அப்புறமா மற்ற எதிர்கட்சிகளினுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 24.9% மக்களும், ஒத்துக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 30.3% மக்களும், இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 29.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கான கடைசி கேள்வி, சோனம் வாங்சுக், பிரகாஷ் ராஜ், யோகேந்திர யாதவ் இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் இந்த சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, அவர்களினுடைய போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த கட்சிக்கு ஒரு வலு கொடுக்கும் அப்படின்ற கேள்விக்கு எஸ், இது இந்த மாதிரியான பிரபலங்கள் ஆம் ஆத்மியில இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் வர்றது இந்த கட்சிக்கு, இந்த இயக்கத்திற்கு ஒரு வலுவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 27.6% மக்களும், எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு 26.1% மக்களும், இல்லை இது இந்த இயக்கத்தை இன்னும் பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 7.9% மக்களும், தெரியாது, கருத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 38.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சிஜேபி குறித்து ஓட் வைப் மக்கள் கிட்ட கேட்ட சில கேள்விகளும் அதற்கான பதில்களும். மீதி இருக்கக்கூடிய 5 கேள்விகளை நாளை வீடியோல நம்ம பேசலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.